வீட்டுக்கு செய்கிறோமோ இல்லை வர கெஸ்ட்டுக்கு செய்கிறோமோ, பூரின்னு ஒன்று சுட்டா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அப்படியே சாஃப்டாக. அதை விட முக்கியமான ரூல், புசு புசுன்னு உப்புற பூரி புஸ்ஸுன்னு போகக்கூடாது. ரவா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் ரவாவை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேயே அரை டீஸ்பூன் சீனி, 1/4 டீஸ்பூன் சோடாப்பூ, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் மில்கில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி கலந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பூரி நல்லா சாஃப்டாக வரணுன்னா முக்கியமான ரூல், பாலோ இல்லை தண்ணியோ கலந்து நீங்கள் பிசைறீங்கன்னா ஒரேடியாக அதை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுக்கு காம்போவாக டக்குன்னு ஒரு பூரி மசாலா பண்ணிடலாமா? ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே. தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே, மின்னும் உந்தன் கண்ணம் மின்னும் வண்ணம் கூடுதே. நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை, நீ உள்ள ஊரில் வசிப்பது பெருமை. 100 கோடி பெண்கள் உண்டு, உன் போல் யாரும் இல்லையே. கன்னி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. பார்க்கவே செம்மையாக டெம்ப்டிங் ஆகுதுல்ல? அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சுட சுட பூரியை சுட்டு எடுக்கலாம் வாங்க. அஸ் யூஷுவல் தாங்க, நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்னதாக உருண்டை எடுத்து சர்க்கிளாக அதை வளர்த்தி இந்த மாதிரி சுட்டு எடுங்க. சூப்பராக புசு புசுன்னு உப்பி வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த உப்புட பூரி கொஞ்சம் கூட இறங்காது. நான் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. சப்பாத்தி மாவை விட பூரி மாவு கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். அப்போ தான் பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், பூரி வந்து அப்படியே ட்ரையாக இருக்குது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே சுட சுட இந்த பூரியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரி மசாலாவோட சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் என்னங்க, முடிவு பண்ணியாச்சா? நாளைக்கு உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பூரி தானே? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.